வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் பொங்கலுக்கு வாங்கின இந்த மஞ்சள் கொத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் மற்றும் கரும்பு வைத்து ஒரு ஆரோக்கியமான சுவை மிகுந்த காலை உணவு தான் நம்ம செய்ய போகிறோம். காலை உணவு மட்டும் இல்லைங்க, இதில் வேறு என்னென்னலாம் செய்யலாம்ன்றதையும் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நமக்கு கரும்பு ரேஷனில் கொடுத்துருக்குறாங்க, மேலும் வீட்டில் வாங்கினது. சில பேர் இந்த கரும்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது, இல்லை வெறும் சாறு மட்டும் எடுத்து பயன்படுத்துவோம். இப்போ அதே மாதிரி நம்ம முதல்ல சாறு தாங்க எடுக்க போகிறோம். தோலை எடுத்துட்டு கரும்பை அலசி தோலை எடுத்து இது போல் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்குவோம். நான் பாருங்கள் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய கரும்பு சாறு தேவைப்படுது. இப்போ நீங்கள் மிக்சி ஜார் இல்லைன்னா ஜூஸர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு இது போல் கரும்பு துண்டுகளை சேர்த்துருங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். இது போல் பாருங்கள் பஞ்சு மாதிரி மசிஞ்சிரும், கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டால் நல்லா மசிஞ்சிரும். நம்ம இது போல் வடிகட்டிடலாம். நல்லா கையில் எடுத்து பிழிஞ்சு வடிகட்டும் போது தான் அந்த சாறு முழுசாக நமக்கு கிடைக்கும். அதே இல்லைன்னா நீங்கள் ஒரு மஸ்லின் கிளாத்து துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்போ அது நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நிறையாலாம் இருந்துச்சுன்னா துணியில் போட்டு பிழிஞ்சிடலாம். இல்லை இது போல் தண்ணி வடிகட்டுற ஃபில்டரில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். சக்கைகள் இல்லாமல் நல்ல சாறு நமக்கு கிடைச்சிரும். இது போல் ஏதாவது ஒரு முறையில் நம்ம சாறு வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இதில் இருக்கிற இந்த சக்கைகள் இது பல விதத்தில் தொழிற்சாலைகளில் பயன்படுது. ஆனால் நாம் வீட்டு உரங்கள், இந்த தோட்டத்துக்கு உரங்கள் செய்வோம் இல்லையா, அது கூட நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம், தூரம் எறியாமல். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசினாலும் எடுத்துக்கலாம். இது 2 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு அரை லிட்டர் கரும்பு சாறு இதை ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு கரும்பு சாறு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் கரும்பு சாறு சேருங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கிறேன், ஏன்னா அதுலேயும் சில சக்கைகள் இருக்கும். அதனால் நான் மறுபடியும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம மூடிடலாம். இது கூட நான் சிகப்பு அவல் எடுக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல், கெட்டி அவல், பேப்பர் அவல் எதுனாலும் எடுக்கலாங்க. நான் கெட்டியான சிகப்பு அவல் எடுக்கிறேன். இது அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எடுக்கணும். அதாவது 2 கப்பு பச்சரிசினா ஒரு 3/4 கப்பு அவல் சரியாக இருக்கும். நான் இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதனால் அரை கப்புக்கும் குறைவாக அவல் எடுத்துக்கிறேன். அதையும் ஒரு தடவை அலசிட்டு கரும்பு சாறு ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு நம்ம கரும்பு சாறு சேர்த்தா போதுங்க, அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை. இந்த அரிசி அவல் இது ரெண்டுத்தையுமே ஒரு 3 மணி நேரம் நாம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் கொத்தில் நம்மளுக்கு பச்சை மஞ்சள் கிடைக்கிது இல்லையா, இதில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. நம்மளுடைய இருதயத்திற்கும் மூளைக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த மஞ்சள். பெஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு மஞ்சளில் இருக்குது. அதுவும் இது போல் பச்சை மஞ்சள் நம்ம பயன்படுத்தும் போது அந்த வருஷத்துக்கே நமக்கு நோய் எதிர்ப்பு சத்து கிடைச்சிருங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் தோல் எடுத்து நான் இது போல் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியுமே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துண்டுகள் எடுத்துக்கிறேன். அதே போல் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டுகள் எடுத்துக்கிறேன். நான் இஞ்சி நம்ம முன்ன பின்ன நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 10 மிளகு, எண்ணி 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை லிட்டர் அளவுக்கு கரும்பு சாறு. நான் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி தாங்க சேர்த்துக்கிறேன். ஒரு 400 ml-லேருந்து 500 ml வரைக்கும் நீங்கள் கரும்பு சாறு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை பழம் பாதி பழம் இருந்தால் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். நான் சாறு எடுத்து வைப்பேன் எப்போவுமே. அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அப்படியே கமன்னு வாசத்தோடு நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ஜூஸ்னே சொல்லலாம். நம்ம உடம்புக்கு பலவிதமான புத்துணர்ச்சியை அள்ளித்தரும். இது கூட பிளாக் சால்ட் இருந்தால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. வேறு சால்ட் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம பருகலாம். இது போல் உங்கள் வீட்டில் இப்போ மஞ்சளும் இந்த கரும்பு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்து குடிச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகவே ஆகிடுவீங்க. பல ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கரும்பு சாறு. இப்போ மிச்சம் இருக்கிற கரும்பு சாறை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். நாம் அரிசி அரைக்கும் போது நமக்கு தண்ணி பத்தலைன்னு சொன்னால் இந்த கரும்பு சாறு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது வரையும் நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கிறேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சாறு அதில் சேர்த்துறேன்.
இதை நல்லா அப்படியே மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சும்மா ஒரு விழுது மாதிரி. இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். ஒரு 20 நிமிஷம் முகத்தில் தடவி இருந்து நீங்கள் அதுக்கப்புறமா முகம் அலம்பிக்கலாம். கை காலில் கூட இதை நம்ம தேய்ச்சி குளிக்கலாம். ஒரு சிறந்த கிருமி நாசினி. இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் கழித்து நமக்கு அவல் நல்லா ஊறிடுச்சு. அதே போல் அரிசியுமே நமக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இது கூட என்னெல்லாம் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோன்றதை நம்ம பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம். இப்போ நான் ஊற வச்ச கரும்பு சாறு முழுசாகவே நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக சார் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து நீங்கள் அரைங்க. எனக்கு இது மிகச்சரியாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துட்டேன். அவல் சேர்த்தாச்சு, அரிசி சேர்த்தாச்சு, 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் அது சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு பச்சை மஞ்சள். இந்த மஞ்சளையும் நல்லா துண்டுகளாக நறுக்கி இது கூட சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல மையாக அப்படியே மாவு நம்ம அரைச்சிடலாங்க. எனக்கு இது கூட சேர்க்கறதுக்கு சாறு தேவைப்படலை, அதனால் நான் சேர்க்கலை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதோடைய நிறமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 7-8 மணி நேரம் இதை அப்படியே புளிக்க விட்டுறலாம் நம்ம. நான் ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு இருக்குது. அதாவது புளிச்சிருக்குன்னா அப்படியே பொங்கி எல்லாம் ரொம்ப வராதுங்க. ஏன்னா இதில் நம்ம உளுந்தெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலை. நல்லா பாருங்கள், நுரைச்சி வந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு. இப்போ நாம் இதை தோசை செய்யலாம். நம்ம ஆப்பம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களாங்க, அந்த ஆப்பத்தோடைய சுவை கூட நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு இந்த தோசை அவ்வளோ சுவையாக இருக்கும். இதற்கு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம். ஏன்னா இந்த தோசையே ஒரு மிருதுவான அந்த இனிப்பு தன்மை இருக்கும். இதை தோசை கொஞ்சம் சாஃப்டாக செய்யுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் தோசை. அதோடைய மஞ்சள் நிறம் பாருங்கள், இயற்கையாக அந்த மஞ்சள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த நிறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய மனமுமே ரொம்ப ஒரு அந்த மஞ்சள் நெடி அடிக்குது அப்படிலாம் இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ இதே போல் நீங்கள் இது போல் சாஃப்டான தோசை செய்திடலாம். இந்த தோசைக்கு சட்னி, நான் அந்த சட்னியுமே மஞ்சள் சேர்த்து அரைச்ச சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மஞ்சள் வச்சு இன்னும் நிறைய ரெசிபிகள் செய்யலாங்க. நான் அடுத்த பதிவில் இந்த மஞ்சளை எப்படி நாம் வருடத்திற்கே வச்சு பயன்படுத்துறது, எவ்வளோ நாள் இதை பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்தலாம் பச்சையாக, அதில் வேறு என்ன ரெசிபிகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்யூனிட்டி கொடுக்குற அளவுக்கு, எதிர்ப்பு சத்து கொடுக்குற அளவுக்கு செய்யலான்றதையும் நான் அடுத்த பதிவில் போடுறேன். அதனால் யாரும் மஞ்சளை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், அது கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த பச்சை மஞ்சள், கொஞ்சம் உடச்ச கடலை சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல கமகமக்கும் மஞ்சள் சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடும். அது நிறம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதில் அப்படியே மஞ்சள் நெடியெல்லாம் அடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனால் நம்ம உடம்புக்கு பல ஆரோக்கியத்தை இந்த மஞ்சள் கொடுக்கும். எந்த விதமான நோய் தொற்று இருந்தாலும் ஒரு முறை தாங்க தடுப்பூசி போடுறோம். அது மாதிரி தான் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பச்சை மஞ்சள் நமக்கு கிடைக்கிது. இந்த பச்சை மஞ்சளை அந்த கிடைக்கிறப்போ ஒரு வாரமோ இல்லை 10 நாளோ நம்மளுடைய உணவில் பல்வேறு விதமாக சேர்த்து கொண்டா அந்த வருடம் முழுக்க நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் இந்த பச்சை மஞ்சள் வச்சு என்னெல்லாம் செய்யலான்றதை நான் அடுத்த பதிவிலும் போடுறேன். உங்களுக்கு இந்த பச்சை மஞ்சள் சேர்த்த தோசை, மஞ்சள் கரும்பு தோசை மற்றும் மஞ்சள் சட்னி பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.